வேதாகம பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் 80வது எபிசோடில் பலருக்கும் தெரியாத, அதிகம் பேசப்படாத, ஆங்கிலத்தில் ஜெருஷா என்றும் தமிழில் எருசாள் என்று வருகின்ற இந்த பெண் பற்றியும், ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த இவளது தகப்பன், இவளது கணவர் யூதா தேசத்தை ஆட்சி செய்த ராஜாவாகிய உசியா, கணவருக்கு குஷ்டரோகம் வந்ததினால் மகனாகிய யோதாம் ஆட்சி செய்தது என்று இவளது குடும்பத்தை பற்றிய தகவல்களையும், இந்த ஜெருஷாவின் ஆவிக்குரிய வாழ்வு மற்றும் அரண்மனை வாழ்வு எப்படி இருந்தது, இவளது வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த பெண்ணை பற்றிய வேதாகம பகுதி 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 32-33 மற்றும் 2 நாளாகமம் 27 1 முதல் 6 வசனங்களில் பார்க்க முடியும். எருசால் என்கின்ற பெயரின் அர்த்தம் எபிரேய மொழியில் உடைமை, சுதந்திரம், உரிமை சொத்து என்று அர்த்தம். ஜெருஷா என்பதற்கு ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி படி பொசஷன், இன்ஹெரிட்டன்ஸ் என்று அர்த்தம். முதலில் இந்த ஜெருஷாவின் தகப்பன் பற்றி பார்க்கலாம். இந்த எருசாலின் தகப்பன் ஆசாரிய வகுப்பை சேர்ந்த சாதோக்கு என்று 2 ராஜாக்கள் 15-13 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சாதோக்கு என்பவர் முதலில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் குழுவிற்கு தலைவராக இருந்தார். பின் நாட்களில் பிரதான ஆசாரியனாக உயர்வு பெற்றார் என்று 2 சாமுவேல் 8:17, 2 சாமுவேல் 15, 24-29, 1 ராஜாக்கள் 2:35 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். தாவீது ராஜாவுக்கு பின்பாக அவரது மகனாகிய சாலமோனை அரசனாக்கும்படியாக தீர்க்கதரிசியான நாத்தானுடன் இணைந்து அபிஷேக தைலத்தினால் சாலமோனை இவர் அபிஷேகம் செய்தார் என்று 1 ராஜாக்கள் 1:38-39 வசனங்களில் பார்க்கின்றோம். அதுபோக மத்தேயு 1:14 வசனத்தின்படி நமது ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்ப வரலாற்றிலும் இவர் இடம்பெற்றிருக்கின்றார். அடுத்ததாக ஜெருஷாலின் கணவர் பற்றி பார்க்கலாம். 2 நாளாகமம் 26:1 வசனத்தின்படி யூதாவை ஆட்சி செய்தவர் உசியா என்கின்ற ராஜா. இவர்தான் எருசாலின் கணவர். இவர் 16 வயதில் அரசனாக மாறி எருசலேமிலிருந்து 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்று 2 நாளாகமம் 26:3 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். ஆரம்பத்தில் இவர் சிறப்பாக ஆளுகை செய்து நல்ல இராணுவம், நல்ல கோட்டை, கொத்தளங்கள் மற்றும் சிறப்பான விவசாயத்தை ஏற்படுத்தி நாட்டின் நீர் வளத்தை பெருக்கி கர்த்தரிடமும் ஜனங்களிடமும் நல்ல பெயரை பெற்றார் என்று பார்க்க முடிகின்றது. ஆனால் பின் நாட்களில் இந்த உசியா ராஜா மனமேட்டிமையடைந்து ஆசாரியர் மட்டுமே செய்ய வேண்டிய தூபம் காட்டும் பணியை இவர் செய்ய துணிகரம் கொண்டு கடைசியாக குஷ்டரோகியாக மாறிவிட்டார். இப்படியாக அவருக்கு குஷ்டரோகம் வந்ததினால் தனது இறுதி நாட்களில் அவர் நகரத்திற்கு வெளியேதான் வாழ்ந்து அங்கேயே மரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மரணத்திற்கு முன்பாக இவர் மனம் திரும்பினாரா இல்லையா என்பதை பற்றி வேதாகமம் நமக்கு கூறவில்லை. அடுத்ததாக ஜெருஷாவின் மகன் பற்றி பார்க்கலாம். இந்த எருசாலின் மகனுக்கு யோதாம் என்று பெயர் என்று 2 நாளாகமம் 26, 21 முதல் 23 வசனங்களில் பார்க்கின்றோம். எருசாலின் கணவரும் யோதாவின் தகப்பனாகிய உசியா என்கின்ற ராஜா குஷ்டரோக வியாதியினால் நகரத்திற்கு வெளியே இருந்ததினால் அவரது மரணத்திற்கு பின்பாக தனது 25ஆம் வயதில் யூதாவின் ராஜாவாக இந்த எருசாலின் மகனாகிய யோதாம் பொறுப்பேற்று கர்த்தருக்கு பிரியமானவராக 16 ஆண்டுகள் ஆளுகை செய்தான் என்று 2 நாளாகமம் 27, 1 முதல் 3 வசனங்களில் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஜெருஷாவின் ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். எருசாலின் தகப்பன் ஆசாரியனாகிய சாதோக்கின் வளர்ப்பு, சாதோக்கின் ஊழியம், தீர்க்கதரிசி ஏசாயாவின் போதனை மற்றும் ஐக்கியம் மற்றும் அவரோடு இருக்கின்ற உறவு ஆகியவைகள் இந்த எருசாலின் திருமண வாழ்க்கைக்கு முன்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ராஜரீக தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுடன் ஏற்பட்ட சந்திப்புகளின் மூலம் இந்த சாதோக்கின் குடும்பத்தினர், குறிப்பாக எருசால் என்பவள் தேவனை பற்றிய காரியங்களையும் அவரது பிரமாணங்களையும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதனால் எருசால் உசியா ராஜாவின் மனைவியான பின்பும் கூட தீர்க்கதரிசியான ஏசாயா அரண்மனைக்கு வரும்போதெல்லாம் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் அரச பொறுப்பிற்கும் ஏற்ற ஆலோசனைகளை பெற்றிருக்கலாம். மகனாகிய யோதாம் பிறந்த பின்னரும் கூட அவனை புத்தியுள்ள அரச குமாரனாக வளர்ப்பதற்கும் தீர்க்கதரிசியாகிய ஏசாவின் உதவியை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால்
இந்த யோதாம் யூதாவின் ராஜாவாக பொறுப்பேற்ற போது கர்த்தருக்கு பிரியமானவராக 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்று பார்க்கின்றோம். ஏசாயா 1:2-4 வசனங்களின்படி யூதாவின் ஜனங்கள் எப்படி இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதையும் இவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவரது கணவராகிய உசியா ராஜா துணிகரமாக செய்த இந்த பாவத்தின் மூலம் கடைசியில் ஊருக்கு வெளியே மரித்துவிட்டார். உசியா ராஜாவும் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பார். ஏனென்றால் ஏசாயா 6:1-8 வசனத்தின்படி அவர் தேவாலயத்திற்கு வந்து ஆறுதல் தேடின சமயம் தேவ தரிசனம் பெற்றார் என்று நாம் உணர முடிகின்றது. அடுத்ததாக ஜெருஷாவின் அரண்மனை வாழ்வு பற்றி பார்க்கலாம். இந்த எருசாலின் குடும்ப பின்னணி மூலம் அவள் சிறப்பான பக்தி நிறைந்த, சமுதாய பொறுப்புகள் அதிகம் நிறைந்த ஆசாரிய பரம்பரையை சேர்ந்தவள் என்று பார்க்கின்றோம். ஆசாரிய பரம்பரை மட்டுமல்லாமல் இப்போது ராஜ பரம்பரையும் சேர்ந்து விட்டது. அவளது கணவனாகிய உசியாவின் மூலம் ஒரு ராஜ குடும்பத்தின் அந்தஸ்தையும் அவள் பெற்றிருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். இவள் யூதா வம்சத்து பட்டத்து ராணியாக விளங்கினாள். வெற்றி மிகுந்த ஒரு ஆணுக்கு பின்பாக ஒரு பெண் இருப்பாள் என்கின்ற பழமொழிக்கேற்ப இந்த ஜெருஷா உசியாவிற்கு மிகவும் உறுதுணையாகவும் உற்சாகம் அளிக்கக்கூடியவளாகவும் சிறந்த மனைவியாகவும் வாழ்ந்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர்களது இறுதி நாட்களில் தனது கணவர் செய்த இந்த தவறான செயலை இவள் கண்டிக்க தவறியது எப்படி? நான் தூபபீடம் காட்டப் போகின்றேன் என்று சொல்லும்போது இந்த ஜெருஷா ஒருவேளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அது என்ன என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர், இந்த தவறை உசியா ராஜா செய்வதற்கு முன்பாகவே ஜெருஷா ஒருவேளை மரித்திருக்கலாம் என்றும் கணிக்கின்றனர். அதே சமயத்தில் தேவபக்தியுள்ள மகனாக யோதாமை வளர்த்து அவனை பொறுப்பு மிகுந்தவனாக ராஜாவாக அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்பாக தனது மகனை அரண்மனை விசாரிப்புக்காரனாக உருவாக்கியதிலிருந்து எருசாலின் குடும்ப பங்களிப்பும் தீர்க்கதரிசி ஏசாயாவின் போதனைகளும் ஆலோசனைகளும் மற்றும் பயிற்சிகளும் இவளுக்கு உதவியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த யோதாம் என்பவன் தனது பெற்றோரிடம் கண்ட சிறப்பான காரியங்களை பின்பற்றி தேவனுக்கு முன்பாகவும் மக்களுடைய பார்வைகளுக்கும் செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தகப்பனுடைய தவறை அறிந்து அந்த வழியில் அவன் செல்லாமல் தன்னை காத்து கொண்டான் என்று 2 நாளாகமம் 27:2 மற்றும் 6 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஜெருஷாவின் தேவ பக்தி நிறைந்த நல் வாழ்க்கையின் மூலம் அவளை ஒரு சிறப்பான மகளாகவும் அன்பும் ஞானமும் நிறைந்த மனைவியாகவும் ஒழுக்கத்தை கற்பித்து மகனை வளர்த்து நல்வழிப்படுத்திய தாயாகவும் நாம் கண்டு கொள்ள முடிகின்றதல்லவா? நமக்கு சிறந்த குடும்பத்தின் படிப்பினையை இது கற்றுத்தருகின்றது. நீதிமொழிகள் 14:1 வசனத்தின்படி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகின்றாள் என்பது எத்தனை உண்மை! இந்த ஜெருஷாவை போலவே நாமும் கூட தேவபக்தி நிறைந்த நல் வாழ்க்கையை வாழ்ந்து நமது பெற்றோருக்கு நல்ல மகளாக, உங்கள் கணவருக்கு அன்பும் ஞானமும் நிறைந்த மனைவியாக, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற தாயாக வாழ்ந்து உங்கள் குடும்பத்தை கட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு வேறொரு வேதாகம பெண்ணின் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகமத்தில் பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 79 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.